எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ள நக்கீரன் கோபால் தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் ஊடக பிரதிநிதியாக மூத்த பத்திரிகையாளர் ஹிந்து என் ராம் மஜிஸ்ட்ரேட்டிடம் வலியுறுத்தினார். தற்போது கிடைத்துள்ள கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, மூத்த பத்திரிகையாளர் ஹிந்து என் ராம் மஜிஸ்ட்ரேட்டிடம் என்னவெல்லாம் வலியுறுத்தினார்? சுப்பிரமணி, 13வது நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த வழக்கில் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பான உத்தரவு இன்னும் வரவில்லை. அந்த உத்தரவுக்காக சிறிது நேரம் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஊடக பிரதிநிதியாக இந்து பத்திரிகையின் மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய இந்து என் ராம் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார். அப்போது மேஜிஸ்ட்ரேட்டிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். 124 பிரிவின் கீழ் வராத ஒரு வழக்கில் கைது செய்வது என்பது இந்தியாவிலேயே இது முதல் முறை. இதில் நீதிமன்ற காவலுக்கு அனுமதித்தால் ஒரு தவறான உதாரணமாகிவிடும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கு உத்தரவு இன்னும் சிறிது நேரத்தில் வர இருக்கிறது. தாமாக கைது நடவடிக்கை எடுக்க என்ன காரணம் என்று நக்கீரன் கோபால் தரப்பில் கேட்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து காவல்துறை தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டது? இந்த வழக்கு விசாரணையை பொறுத்த வரையில் 124 என்ற பிரிவின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் வெளியான அந்த பத்திரிகையில் ஆளுநர் தொடர்பான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தியை மையமாக வைத்து ஆளுநரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் என்ற ஒரு பிரிவின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் முகாந்திரம் இல்லை என்று நக்கீரன் கோபால் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைத்திருந்தனர். ஆனால் காவல்துறையினர் தரப்பிலோ இந்த வழக்கில் முழுமையாக முகாந்திரம் இருக்கிறது. அதே போல கவர்னர் மாளிகையில் இருக்கக்கூடிய துணை செயலாளர் செங்கோட்டையன் இது தொடர்பாக புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரை முழுமையாக சட்ட நிபுணர்களுக்கு அனுப்பி அதன் பிறகுதான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்கிறது. அதில் நீதிமன்ற காவலுக்கு கோபாலை உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு வாதத்தை காவல்துறையினர் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பு வாதங்களும் முடிந்திருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வழக்கின் உத்தரவு பிறப்பிக்கப்பட இருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். நக்கீரன் கோபாலை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்ட வைகோ கைது செய்யப்பட்டார். அவர் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம்.